தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24 முதல் 33 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 28வது வாக்கியம், ஆன்மாவையும் கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். நம்ம பார்க்கின்றோம், தெய்வம் யாருக்கு நீங்களும் நானும் பயந்து வாழ வேண்டும், யாருக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். நீங்களும் நானும் உலகத்துக்கு பயந்து அல்ல, மாறாக தெய்வத்துக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். ஆனால் நாம் உலகத்துக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் நமக்கு தரப்பட்டிருப்பது, நாம் இந்த உலகத்துக்கு அடிமையல்ல, உலகம்தான் நமக்கு அடிமையாக இருக்கின்றது. உலகம் நம்முடைய காலடியில் உண்டு. அப்போ இறைவனுக்கு பயந்து தான் நாம் வாழ வேண்டும் ஒழிய மனிதனுக்கு பயந்து அல்ல. ஆனால் இன்று நாம் ஆலயத்துக்கு போவதற்கு நாம் பயப்படுகின்றோம். இதை 4 பேர் 4 விதமாக பேசுவார்களே என்று சொல்லிக்கொண்டு கூச்சப்பட்டு நாம் போகாமல் இருக்கின்றோம். குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை செய்யாமல் நாம் இருக்கின்றோம். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு அதை ஒதுக்கி விடுகின்றோம். பாவ சங்கீதம் செய்வதற்கு நாம் அஞ்சுகின்றோம், அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு அருட்சாதனை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் திருப்பலிக்கு போவதற்கு நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம், அது தேவையில்லை, நண்பர்களுக்கு முக்கியம் கொடுத்து போய் கொண்டிருக்கின்றோம். திருச்சபை கற்றுத்தருகின்ற வார்த்தைகளும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு மகளாக வாழ்வதற்கும், அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனாக மகளாக வாழ்வதற்கு நாம் அஞ்சி கொண்டிருக்கின்றோம். என்ன காரணங்கள்? உலகம் தருகின்றது. உலகத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றோம். இதை உலகம் பணத்தை காட்டுகிறது, உலகம் செல்வாக்கை காட்டுகிறது, உலகம் உறவுகளை காட்டுகிறது. அப்போ அதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு பின்னாலும் போய்கொண்ட காரணத்தினால் எங்கு செல்வங்கள் போய்விடுமோ ஒரு பயம், எங்கே உறவுகள் என்னை விட்டு போய்விடுமோ ஒரு பயம், எங்கு மற்றவர்கள் என்னை விட்டு தனியாக என்னை தனிமை ஆக்கிவிட்டு போயிடுவார்கள் ஒரு பயம். அந்த பயத்தின் காரணமாக தெய்வத்தை ஒதுக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் சொல்கிற வார்த்தை, கடவுளுக்கு அஞ்சி நீங்கள் வாழுங்கள், மனிதனுக்கு அல்ல. மனிதனுக்கு அல்ல, ஆன்மாவையும் உடலையும் கொள்கின்ற தெய்வத்தை நீங்கள் பயப்படுங்களை ஒழிய உடலை மட்டும் கொள்பவனுக்கு அல்ல. அந்தாந்தர்களே, நீங்களும் நானும் கோழைகள் அல்ல. தெய்வம் நமக்கு கோழை உள்ளத்தினால தந்திருப்பது. நாம் தீமோத்தேயு திருமுகத்தில் வாசிக்கின்றோம், இறைவன் உங்களுக்கு கோழை உள்ளத்தினல்ல, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை தந்திருக்கிறார். தைரியத்தின் ஆத்மாவை தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அந்த ஆத்மாவை பெற்ற நீங்களும் நானும் இறைவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். இந்த சமுதாயத்தில் சாட்சியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். அதற்கு ஒரே வழி திருப்பலி நீ பங்கெடுப்பது, பாவ சங்கீர்த்தனம் செய்வது, குடும்பத்தில் ஜெபமாலை நாம் ஜெபிப்பது, இறை வார்த்தை நாம் படிப்பது. இது 4ம் இருக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக நமக்குள்ளே அந்த தைரியம் கடந்து வரும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, மனிதனை கண்டு பயப்படாமல், இந்த உலகத்தை கண்டு பயப்படாமல், இந்த உலகத்துக்கு அடிமையாக ஆகாமல் இருக்க நீத்தாமே எனக்கு கிருபை புரிந்திருளும். உம்முடைய வாக்குறுதியான தூய ஆவியை என்மேல் பொழிந்திருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.